ஸ்டான்லி ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். வழக்கம் போல அன்னைக்கு சாயந்தரம் பார்க்ல இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்துருந்தார். அப்ப அவருக்கு முன்னால ஒரு ஆள் வந்து நின்னான். சார், என்ன தெரியுதான்னு கேட்டான். இல்லையேப்பா அப்படின்னு ஸ்டான்லி சொன்னாரு. சார், என் பேரு ராபின். பல வருஷத்துக்கு முன்னால நான் உங்களோட ஸ்டூடெண்ட். நான் ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு நல்ல பதவியில இன்னைக்கு இருக்கேன். அதுக்கு ஒரு வகையில நீங்களும் காரணம் தான். எதேச்சியா இந்த பக்கம் வரும்பொழுது பார்க்ல நீங்க இருக்கிறத பார்த்தேன். அதான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா நன்றி எதுக்கு? அப்படின்னு ஸ்டான்லி கேட்டாரு. சார், நான் 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டது. அதனால நான் என் கூட படிச்ச பையனோட பையில இருந்து அவனோட வாட்ச திருடிட்டேன். அந்த பையன் வந்து தன் வாட்ச் காணாம போச்சுங்கிறத உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். நீங்க எல்லார்கிட்டயும் யார் எடுத்தது, எடுத்தவங்க என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துருங்கன்னு கேட்டீங்க. ஆனா யாருமே ஒத்துக்கல. அதனால நீங்க எல்லா பசங்களையும் வரிசையா நிக்க வச்சு எல்லாரையும் கண்ண மூட சொன்னீங்க. நான் எல்லார் பாக்கெட்லயும் செக் பண்ணுவேன். வாட்ச் எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சுருவேன்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே பசங்க எல்லாரும் வரிசையா நின்னு கண்ண மூடிக்கிட்டோம். நானும் பதட்டத்தோட வரிசையில கண்ண கட்டிக்கிட்டு நின்னுட்டு இருந்தேன். எல்லாரையும் செக் பண்ணிட்டு வரும்பொழுது நீங்க என்னையும் செக் பண்ணி என் பாக்கெட்ல இருந்து அந்த வாட்ச எடுத்தீங்க. அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டோம். மானம் போக போகுதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒண்ணும் சொல்லாம வரிசையில இருக்க எல்லாரையும் செக் பண்ணிட்டு கடைசியில வாட்ச் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட குடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க என்ன அசிங்கப்படுத்தல, அவமானப்படுத்தல, என்ன குற்றவாளின்னு பல பேர் முன்னால முத்திர குத்தல. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் முடிச்சு நான் வெளிய வர வரைக்கும் ஒரு நாள் கூட அத பத்தி பேசாம என்கிட்ட அன்போட பழகுனீங்க. என் தவற மன்னிச்சீங்க. அந்த சம்பவம் என் வாழ்க்கையே மாத்திடுச்சு. என்ன ஒரு நல்ல அன்பான, இரக்கமுள்ள, மத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனுஷனா மாத்திருச்சு. நீங்க என்ன மன்னிச்சது தான் என் மாற்றத்துக்கு காரணம். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்ன்னு ராபின் சொன்னான். அப்ப ஸ்டான்லி சொன்னாரு, "ஆமாப்பா, இப்ப எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. உனக்கு ஒரு உண்மைய சொல்லவா? இப்ப நீ வந்து சொல்ற வரைக்கும் அந்த வாட்ச எடுத்தது நீதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா, அன்னைக்கு எல்லா பசங்களையும் கண்ண மூட சொன்னபோது, நானும் என் கண்கள மூடிக்கிட்டேன். அதனால எந்த பையனோட பாக்கெட்ல இருந்து அந்த வாட்ச நான் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. மத்தவங்க தப்ப மன்னிக்கிறத விட மிக சிறந்த விஷயம் வேற என்ன இருக்க முடியும்னு சொன்னாரு." ஸ்டான்லிங்கிற ஒரு ஆசிரியரோட மன்னிப்பே ஒரு மனுஷனோட வாழ்க்கைய, அவன் குணாதிசயத்த மாத்த முடியும்னா, அந்த அன்பின் தெய்வம் இயேசுவின் மன்னிப்பு எத்தனை விலையேற பெற்றது? மனுஷங்களாகிய நாம சில நேரம் சொல்றதுண்டு, நான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன், ஆனா எதையும் மறக்கலன்னு. நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய முதுகுக்கு பின்னால் எறிந்து விடுகிறாராம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அதை மறந்தும் விடுகிறார். அந்த கல்வாரி சிலுவை மன்னிப்பின் மாபெரும் அடையாளம். அவர் சிலுவையில தொங்கும் பொழுது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னாரு. மன்னிப்பின் மகத்துவம் அத்தனை சிறப்பானது. சில நேரம் நாம பிறரை மன்னிக்காதது மனக்கசப்பாக மாறி நம்முடைய ஆசிர்வாதத்துக்கே தடையா கூட இருக்கலாம். இதுவரைக்கும் யார் மேலேயாவது நமக்கு கசப்போ, கோவமோ, குறையோ, வருத்தமோ இருந்தா அவர்களை இந்த நேரம் மனதார மன்னிப்போம். தேவ ஆசிர்வாதம் பெறுவோம். ஆமென்.